துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தொடங்கியிருக்கின்ற திருவருகை காலத்திலே கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் பற்றிய ஒரு வரலாறு, கிறிஸ்துமஸுடைய அடையாளங்கள், இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே, இன்றைய நாளிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதம், இதை பற்றி நாம் தியானிக்க சிந்திக்க இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதம் அல்லது கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் கார்டு. இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதம் அனுப்புகின்ற பழக்கம் எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது, இதனுடைய நோக்கம் என்ன, இதை பற்றி சிந்திக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதம் அல்லது கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் மற்றவர்களுக்கு அனுப்புகிறோமா என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறிதான். அந்த காலம் மறைந்து இப்பொழுது பிறருக்கு நாம் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து அனுப்புவதை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இதன் வழியாக நாம் இந்த சோசியல் மீடியாவில் முழுதுமாக ஆழ்ந்து நம்முடைய வாழ்த்துக்களை, செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதம் அனுப்புவதன் நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருடைய பிறப்பு செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதம் அல்லது கிரீட்டிங்ஸ் கார்டு, இதுல 4 விஷயங்களை பார்க்கிறோம். இதுல முதல்ல கிறிஸ்து பிறப்பை பற்றிய ஒரு செய்தி, ஒரு மெசேஜ். அதாவது, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஒரு சிலர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லி புத்தாண்டை சேர்த்து எழுதுவாங்க. இரண்டாவது, கிறிஸ்துமஸ் பற்றிய ஒரு கவிதை. மூன்றாவது, ஜெபம். இந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா, பிறக்க போகும் பாலநேசு உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்க உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் என்ற அந்த வாழ்த்து செய்தியும். நான்காவதாக முக்கியமான விஷயம் என்னன்னா, கிறிஸ்துமஸ் பற்றி ஒரு இறை வார்த்தை வசனம். எடுத்துக்காட்டாக, உங்களுக்காக நாசு தாவீதுவிலே உங்களுக்காக மீட்பு பிறந்துள்ளார் என்று. இது போன்ற 4 விஷயங்களை நம்ம அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதத்தில் பார்க்கிறோம். முதலாக இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதம் எங்கு ஆரம்பித்தது, யார் ஆரம்பிச்சா, எப்படி நம்முடைய நடைமுறைக்கு வந்தது என்று பார்த்தோமானால், இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து அனுப்புகின்ற அந்த பழக்கம் இங்கிலாந்து நாட்டிலே முதலில் உருவாகியது. 1843ஆம் ஆண்டு ஹென்றி கோல் என்ற ஒரு தொழிலதிபர், 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், இவர் முதலாக இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து கடிதம் இதை அனுப்புகின்ற பழக்கத்தை உருவாக்குகின்றார். அவருடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு கடிதம் எழுத இயலாத நிலையில் இவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டையை உருவாக்கி அதை அனுப்புகின்றார். அதில் அவருடைய கையொப்பம், மற்ற குடும்பங்களோடு இணைந்த குடும்பங்களுடைய கையொப்பம் விட்டு அனுப்புகின்றார். அவருடைய நண்பரும் ஓவியருமான ஜான் கால்காட் என்பவரிடம் அணுகி அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டையைக்கான ஒரு படத்தை, ஒரு சிறந்த படத்தை உருவாக்க அவரிடம் சொல்லும் பொழுது, அந்த ஓவியரும் அவருடைய நண்பருமான ஜான் கால்காட் ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டையை உருவாக்குகின்றார். அந்த அட்டையிலே 3 பக்கங்கள், நடு பக்கத்திலே அந்த குடும்பங்கள் 3 தலைமுறைகள் இணைந்து திராட்சை ரச நிறைந்த ஒரு சிறிய கோவலை எடுத்துக்கொண்டு அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்தை பெறுவர்களுடன் காட்டுவது போன்ற ஒரு படம். இதில் இடது பக்கம் வலது பக்கம் பார்க்கும் பொழுது இரக்க செயல்களை குறித்து காட்டுகின்றார். அதாவது, ஒரு பக்கம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது போன்றும், ஒரு பக்கம் ஏழை எளிய உள்ளங்களுக்கு உடை கொடுப்பது போன்றும் ஒரு படத்தை உருவாக்கி கொடுக்கின்றார். அதிலிருந்துதான் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டை அனுப்புகின்ற பழக்கம் நம்முடைய நடைமுறைக்கு வந்தது என்று பார்க்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், கடவுள் ஏழையாக பிறந்தார். ஆக கடவுள் ஏழையாக பிறந்ததால் ஏழை எளிய உள்ளங்களுக்கு நம்மால் முடிந்த இரக்க செயல்களை செய்யும்போதுதான் நாம் கொண்டாடி இருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவும் அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நாம் வாழ்த்து கடிதம் அனுப்புவது கிடையாது. மாறாக சோசியல் மீடியாவில் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் முக்கியம் கிடையாது. மாறாக அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது,
அந்த படத்தில் பார்ப்பது போன்று ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, இல்லாதவர்களுக்கு உணவு உடை கொடுப்பது. ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கின்றார், சின்னஞ்சிறிய சகோதரருக்கு செய்கின்ற உதவி எல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று. ஆக இந்த திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு இரக்க செயல்களை செய்யும் பொழுது, ஏழை எளிய உள்ளங்களுக்கு உதவுகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் கொண்டாடி இருக்கின்ற அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவும் அர்த்தமுள்ள வகையில் இருக்கும். ஏனென்றால் ஏழைகளில் ஆண்டவர் இயேசு ஏழையாக பிறந்தார். அந்த ஏழை எளிய உள்ளங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது, இரக்கத்தை காட்டும் பொழுது, நிச்சயமாக பிறக்க போகும் இயேசு நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருவரு காலத்திலே நம்முடைய முயற்சிகளை எடுப்போம். ஏழை எளிய உள்ளங்களுக்கு நம்மால் முடிந்த இரக்க செயல்கள் செய்வோம். இதன் வழியாக பிறக்க போகும் பாலன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாரார். அன்பார்ந்தவர்களே, ஷுவன் ஸ்டார் தந்தையர்கள் கடந்த 2006 ஆண்டு முதல் திருநெல்வேலி அம்பை மெயின் ரோடு பிராஞ்சேரி என்ற இடத்தில் சன்ரைஸ் குழந்தைகள் கிராமம் என்ற அமைப்பை நடத்திட்டு வருகிறார். தாய், தந்தை மற்றும் உறவுகளை இழந்தும் சமுதாயத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் குழந்தைகளின் வாழ்வில் புது வாழ்வையும் புது வசந்தத்தையும் கொண்டு வர இந்த தந்தையர்கள் உழைத்து பல்வேறு குழந்தைகளுடைய வாழ்வில் புதிய ஒளியை ஏற்றிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் நீங்களும் இந்த குழந்தைகளின் முகத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வரலாம். நீங்கள் செய்யும் சிறிய பண உதவி இவர்களுக்கு பேராதரவாக அமையும். இவர்களை தொடர்பு கொண்டு உதவ உங்கள் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் காணும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.